அடேங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ், இங்கிருந்து வியூ பயங்கரமா இருக்கு பாருங்க. இது ஒரு பயங்கரமான பட்ஜெட் ட்ரிப்பு. எவ்வளோ நினைக்கிறீங்களா? நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் சூசைட் பாயிண்ட். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு கொண்டவசி வளைவுக்கும் ஒவ்வொரு தமிழ் முன்னோடிகளோட பேர் இருக்கு. அப்பா, இது செம்மையா இருக்கு. இந்த ஊரை ஒரு ஜூம் பண்ணுவோம். அன்பான பயணங்களின் காதலர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரியின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலைக்கு தான். சென்னை டு ஏலகிரி ஒரு பட்ஜெட் ட்ரிப் எப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அதே போல் அந்த பெல் பட்டனை அழுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும், இயற்கை வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். சென்னையிலேருந்து ஏலகிரிக்கு குறைஞ்ச செலவில் போக போகிறோம். இது ஒரு பயங்கரமான பட்ஜெட் ட்ரிப்பு. எவ்வளோ நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ₹300 செலவில் ஏலகிரிக்கு போயிட்டு வர முடியுமா என்பதுதான் நம்மளோட சேலஞ்சு. நம்ம இன்றைக்கி போகிறதுனால இதில் இந்த புக்ஸில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலான் இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் படிச்சுட்ட புக்ஸு. இதெல்லாம் மேலே இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி படித்த புக்ஸு. ஹாரி பாட்டர் இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் படிச்சுட்டேன். பார்பரா டெலின்ஸ்கி, தி வின்யார்ட், அப்புறம் ஃபேமஸ் 5 இதெல்லாம் படித்தாச்சு. இது என்ன புக்கு? ஹேடி பாய்ஸு, கேம் பிளான் ஃபார் டிசாஸ்டர், இது படித்தாச்சு. இதெல்லாம் படித்த புக்ஸு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா எல்லாம் பைபிள்லாம் வச்சுருப்பேன். நான் எப்போவுமே அவுட்டிங் போனால், அதாவது இயற்கைக்குள்ளே போனால் கண்டிப்பாக பைபிள் கொண்டு போகணும். இதெல்லாம் படிக்காத புக்ஸு. 3 மஸ்கட்டியர்ஸ் இது ஆல்ரெடி படிச்சுட்டு மேலே வைக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த புக்கு எடுத்துக்கலான் இருக்கேன். மதிவொலி அவர்களின் விதைகள், அமரர் கல்கி அவர்களோட போய்மான் கரடு. இன்னைக்கு நான் படிக்க போறதுக்கு மதிவொலி விதைகள் ட்ரெயின் ஜெர்னி முழுக்க படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல பட்ஜெட் ட்ரிப்னு சொல்லிட்டோம். அதனால ஜென்ரல்ல போனா நல்லா இருக்காது. அன்ரிசர்வ்ட்ல போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இன்னைக்கு அன்ரிசர்வ்ட்ல போயிட்டு இருக்கேன்.
மட்டும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸ்டாப் வந்து நிலாவூர். ஸோ நான் என்ன பண்ணேன், திருப்பத்தூர்ல வந்து வந்துச்சு, ஜோலார்பேட்டில் நின்றுச்சு இல்லையா, நான் நிலாவூர் டைரக்டா டிக்கெட் நிலாவூருக்கு வாங்கிட்டேன். 18 ரூபா தான் டிக்கெட்டு. புது பஸ், செம்ம பிக்கப்பு, செம்மையா ஓட்டினாங்க பாட்டெல்லாம் போட்டுட்டு. ஸோ நிலாவூர் லாஸ்ட் ஸ்டாப்பு, அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து இப்படி ரிட்டர்ன் டிராவல்ஸ் பண்ணுவோம், ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில், நிலாவூருக்கு போகிற வழியில் சின்ன சின்ன ஊருங்கள்லாம் வரும், புத்தூர் ஏதோ ஊருங்கெல்லாம் நிறைய இருக்கும், நமக்கு பேர் தெரியாது, ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கை. ஸோ போகிற வழியிலலாம் நிறைய ரெசார்ட்ஸு, நிறைய பார்க்ஸு எல்லாமே இருக்கும், சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அப்புறம் இங்கே பேர்ட்ஸ் பார்க். இதுதான் பாருங்க, ஃபண்டராவா ஃபண்டியூரா. ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கடைசி ஸ்டாப்பு நிலாவூர். ஊருக்குள்ள வந்துட்டோம் பாருங்க. இந்த லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஒரு அரச மரத்துக்கிட்ட நிற்கும், சூப்பரா இருக்கும் இடம். அரச மரத்துக்கிட்ட நிறைய லோக்கல் பழங்கள்லாம் விற்பாங்க, வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இந்த ஊரு தானே உங்க பேரு? கிருஷ்ணன். நீங்க திருப்பத்தூருங்களா? எங்க திருப்பத்தூர்? வெங்கலாபுரமா? அப்படிங்களா? அநேரி. 40-45 வருஷம் பாத்திர பரமானோ. இப்போ நண்பர்களே, இங்க பாருங்க, ஒரு அழகான மண் வீடு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, மனசுக்கு நிறைவா நிம்மதியா இருக்கு. நம்மளோட பழமையான ஆரோக்கியமான மக்கள் வாழ்ந்த வீடு இதுதான். இதுல வாழ்ந்தவங்க தான் ரொம்ப ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் இருந்தாங்க. நிலாவூர்ல இந்த குளம் இருக்கு, ஒரு கோயில் கிட்ட, ரொம்ப அழகா இருக்கு. இதுல இந்த ஐயா வந்து சொன்னாரு, இதுல ஒரு தாமரை இருக்கு. அது என்ன தாமரைன்னா குருத்து தாமரையா, ரொம்ப குட்டி குட்டியா இலை இருக்கு, தாமரை இலைகள், ரொம்ப அழகா இருக்கு. நாங்க பார்த்தோம். இந்த ஐயா தான் எனக்கு இந்த அவரோட கதைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, இப்போ வந்து வயசாயிடுச்சு, இதுக்கு முன்னாடி இந்த பாத்திர வியாபாரம் பண்ண தலையிலே வச்சுட்டு பண்ணேன், இப்போ வயசாயிடுச்சு, அதனால அப்படி எப்படி ஊர் ஊராக போயிட்டு இயற்கையெல்லாம் பார்த்து ரசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் பார்த்தீங்கன்னா இது குருத்து தாமரை, இதுதான் இந்த குட்டி குட்டியாக இலை தாமரை இலை இருக்குது.
அந்த வயலை தாண்டி அந்த மேடு தெரியுது இல்லைங்களா, அங்கதான் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். வியூ பாயிண்ட் வந்து பார்த்துட்டு திரும்ப நம்ம வந்து பஸ் ஏறிட்டு அந்த ஏலகிரி மெயின் போயிட்டு அங்க இருக்கிற இன்னும் அங்க இருந்து. ஹாய் ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. அருண். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிலாவூர். நிலாவூருக்கு வந்திருக்கோம். வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு மேலே அப்படின்னு சொன்னாங்க. வியூ பாயிண்ட்டை விட இந்த இயற்கை ரொம்ப அழகா இருக்கு. இதை பார்த்துட்டு அப்படியே பஸ் ஏறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடமெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பஸ் ஏறி ரிட்டர்ன் போயிட்டு ஏலகிரி மெயின் போயிட்டு அங்கிருந்து நம்ம திரும்ப போவோம். அந்த இடமெல்லாம் பார்த்துட்டு இதுதான் அந்த இடமெல்லாம் அழகா இருக்கு பாருங்க, நிலாவூர் வில்லேஜ். நீங்க பெருமைப்பட்டீங்களா? வியூ பாயிண்ட் நல்லா இருக்கா? இது இந்த ஊர் வந்து இது நிலாவூர். பசங்களுக்கு எவ்வளோ? மேல பசங்களுக்கு ஃப்ரீ, பெரியவங்களுக்கு மட்டும் 50 ரூபா. நாங்க வந்து யூடியூப்ல பட்ஜெட் ட்ரிப் மாதிரி போட்டுருக்கிறோம். அதனால சரி 50 ரூபான்னா போடலாம், பார்க்கலாம். பாருங்க பட்ஜெட்டா வர்றவங்களுக்காக எப்படி சுத்தி பார்க்கணும் அப்படின்ட்டு. தேங்க்ஸ்ண்ணா ஷாஜகான். அழுகுறாங்களா பாப்பா? டேடி டேடின்னு அழுகுதா செல்ல பிள்ளை? எங்க டேடியா? ஓ, என்ன எங்க டேடின்றாங்களா? சாரிம்மா, மிஸ் யூ ஷைனிமா. ஆப்பிள் கொண்டு வந்திருக்கேன் வீட்டில் இருந்து. சோளம் ஸ்வீட் கார்ன் வந்து அவிச்சு கொண்டு வந்திருக்கேன். அதுதான் சாப்பிட போகிறோம். சென்னை போகிற தான் இதுதான் லஞ்சு. இதுவோ மகாபிரசாதம். வணக்கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. ஜனார்த்தனன். ஜனார்த்தன், ஓகேங்களா? இங்கே இதே ஊருங்கண்ணா? நிலாவூர். சரி சரி. விவசாயம் பண்ணுறீங்களா? நீங்கள் நல்லா இருக்குண்ணா ஊரு. ஏலகிரி ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பசுமையா இருக்கு. நானா ஒன்று 50 ரூபா டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். வியூ பாயிண்ட்டு நிலாவூர் வியூ பாயிண்ட் இல்லைண்ணா இது? அண்ணா உங்கள் பேர்ண்ணா? ஹரியா? ஓகே சூப்பர்ண்ணா. இது யூடியூப்பில் போகிறதுக்காக எடுத்துருக்கேன். தேங்க்ஸ். ஜலகாம்பரை பரவாயில்லண்ணா, ஒரு இன்ஃபர்மேஷன். ஆமாம், ஜலகாம்பரை, திருப்பத்தூர், திருவப்பட்டு அதெல்லாம்.
சரி, எல்லாம் தெரியும். சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. ஓகே. அடிங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்கும். ஏலகிரியிலேருந்து பக்கம் ஜவ்வாது, கீழே இருக்கிற ஊருங்கெல்லாம் தெரியுது. பெருமாப்பட்டு, திருப்பத்தூர், கீழே ஓடுற பாட்டு மேலே கேட்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சூசைட் பாயிண்ட்டும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்த சூசைட் பாயிண்ட்டை வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா டூர் வர்றவங்க நிறைய பேர் இங்கேருந்தோ வெளியூர்லேருந்து தான் வருவாங்க. எத்தனையோ பிரச்சனைகளால் வருவாங்க. வந்து சூசைட் பாயிண்ட்டை பார்க்குறோன்னு அங்கேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த நண்பர்கள்னு சொல்லி இல்லை யாராவது இந்த காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அவங்க மேலே ஏதாவது கோவம் இருந்தால் கூப்பிட்டு வந்து அவங்கள அங்கே தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து சூசைட் பாயிண்ட்லாம் வேணாம். அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க, முன்னாடி இருக்குது, பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு பாறையிலேருந்து அடுத்து குதிச்சா டைரக்ட் லேண்டிங் தான். இது செம்மையாக இருக்கே ஹைட்டா. இதுதான் நமக்கு வேணும். அந்த வியூ பாயிண்ட் மேலே ஏறல நம்ம. ஏறிட்டு அங்கே போய் ஏறுவோம். அப்பா, அப்பா இடம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சூசைட் பாயிண்ட்டு. ஆனால் இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஊரை ஒரு ஜூம் பண்ணுவோம். சென்னையா? சும்மா காஞ்சிபுரமா? புருஷோத்தா, காஞ்சிபுரத்துல தான் வந்திருக்கீங்களா? சரி சரி. ஆமா, இது நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயணத்தோட செலவு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். உங்களுக்கும் இந்த மாதிரி காசு இல்லாமல் பயணங்கள் பண்ண அனுபவம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க.